ஹே ஆல், வெல்கம் பேக் மை சேனல். டுடே ஒரு நண்டு கிரேவி தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல் நண்டை க்ளீன் பண்ணணும். இன்றைக்கு நாங்கள் உயிர் நண்டு தான் எடுத்துருக்கிறோம். இது ஸ்ரீலங்காலேண்டா ஈஸியாக கிடைக்கும். ஆஸ்திரேலியாவில் கொஞ்சம் ரேர் தான். எப்படி க்ளீன் பண்ண போகிறோமோ தெரியல. தேவையான அளவு ஓனியன்ஸ் எடுத்து அதை கட் பண்ணி வச்சுக்கொள்ளணும். தென் ஒரு உருளில் கொஞ்சம் மிளகு, 2-3 ஏலக்காய் போட்டு நல்லா பவுடர் ஆக்கி வச்சுக்கொள்ளணும். கிரேவி செய்ய ஸ்டார்ட் ஆகிறது முதல் ஒரு ஸ்ட்ராபெரி சாப்பிட்டுட்டு வந்துடலாம் வாங்க. ஸ்ட்ராபெரி நாங்கள் சாப்பிட்றதால வெயிட்டில் எல்லாம் லாஸ்ட் ஆகும் நல்லாவே. இதில் நிறைய வைட்டமின் எல்லாம் இருக்குது. ஏன் நான் கட் பண்ணி சாப்பிட்றேன்னுண்டா சில நேரம் உள்ள புழு இருக்கும். நாங்கள் கட் பண்ணிட்டோம்னா தெரியும் எங்களுக்கு பார்க்க. ஒரு பவுலில் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணணும். தென் கொஞ்சம் கடுகு போட்டு அதை பொரிய விடணும். பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் பெருஞ்சீரகம், தென் கொஞ்சம் வெந்தயம். வெந்தயம் சேர்க்குறது ரொம்பவே நல்லது. தென் கொஞ்சம் கட் பண்ண ஆனியன்ஸ், தென் கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு அண்ட் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும். கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நல்லா வதக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கொள்ளலாம். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கு பிறகு தேவையான அளவு தூள் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நண்டு எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணணும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் கரைச்சி வச்சுருக்கிற புளியை அதோடு சேர்த்துட்டு இது கூடவே ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மூடி போட்டு மூடி வைக்கணும். இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் இடித்து வச்சுருக்கிற மிளகுத்தூள் அண்ட் ஏலக்காய் அதை இந்த கறியோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இனி சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒயிட் ரைஸுக்கு நண்டு கிரேவி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். காய்ச்சல் இருக்கிற நேரம், இருமல் இருக்கிற நேரம் எல்லாம் இந்த சாப்பாடை சாப்பிட்டோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு நல்ல சுகமாக இருக்கிற மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணுவோம். இந்த கிரேவி நல்ல வாசமாக இருந்துச்சு. இது ரொம்பவே டெம்டிங் ஆகுது. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ஒரு தரம் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் டைம் இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கிறேன். பாய் பாய்.